எல்லா புகழும் இறைவனுக்கே. முருங்கைக்காய் சீசன் ஆரம்பமாயிடுச்சுமா. இந்த சீசனை பயன்படுத்தி நீங்கள் காய் வாங்கி மோர் குழம்பு செஞ்சு பாருங்க. நானும் நிறைய டிஷ் கொடுக்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். இன்ஷா அல்லாஹ். முருங்கைக்காய் 200 கிராம் எடுத்து கட் பண்ணி குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன்னா உள்ளே இருக்கிற பல்பை சுரண்டி திரும்ப எண்ணெய் ஊற்றி வணக்கி எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் தேங்காய், 5 கிராம் சீரகம், 2 பச்சை மிளகா, 3 கிராம் இஞ்சி அனைத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துருக்கிறேன். முந்திரி பருப்பு 5 கிராம், குறுமிளகு 3 கிராம், கடுகு தாளிப்பதற்கு 5 கிராம், 5 மோர் மிளகாய், தேவையான அளவு கொத்தமல்லி தழை. முருங்கைக்காய் 200 கிராம் எடுத்ததை குறுக்கு வாக்கில் கட் பண்ணிமா குக்கரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு விசில் வச்சிருங்க. குக்கர் தானே சூடு ஆறின பிற்பாடு ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி ஸ்பூனை போட்டு உள்ளே இருக்கிற பல்பை பழிச்சு எடுங்க. அதில் கொஞ்சத்தை ரிமைனிங் பண்ணி தாளிச்சு விடுறதுக்காக வச்சுக்கோங்க. மிச்சத்தை அரைப்பில் சேர்த்தணும். இந்த அரைக்கிறத முதல்லயே நல்லா வணக்கிடணும். தேங்காய் வறுத்தது, பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம், முந்திரி பருப்பு, கொஞ்சம் குறுமிளகு, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் ஒரே ஜாரில் போட்டு நம்ம வச்சிருக்கிற 100 கிராம் புளிச்ச தயிர், அந்த தயிரை ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு தாளிச்சு விட்டு ஊற்றி நுரக்கட்டணுன்னே இறக்குனீங்கன்னா அருமையான முருங்கைக்காய் மோர் குழம்பு கிடைச்சிருமா. கடுகு தாளிக்கிறேன். கொஞ்சமா ஒரு 5-6 நம்பர் வாசத்துக்கு வெந்தயம் சேர்த்திட்டேன். தலையை போட்டாச்சுமா. க்ரஷ் பண்ணி காஞ்ச கருவேப்பிலை அதுவும் போட்டாச்சுமா. முருங்கைக்காய் கொஞ்சம் பெருசு பெருசா எடுத்து சாப்பிடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதை போட்டுக்கிறோமா. மேலே கொஞ்சம் வெந்து வரட்டுமா. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், இஞ்சி, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் அரைச்சிருக்க தயிர், வேக வச்சு எடுத்த முருங்கைக்காயோட பல்பு, வறுத்த தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம், முந்திரி பருப்பு, கொஞ்சம் குறுமிளகு, கொத்தமல்லி தழை இது அனைத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம்னா இப்போ இதை ஊற்றியாச்சு. நீங்க நுர கட்டினது இறக்கிற வேண்டியதுதான். பாருங்க, நுர கட்டிடுச்சு, ரெடி ஆயிடுச்சுமா. தயிர் குழம்பு ரொம்பவும் மைல்டாவும் இல்லாம ஒரு கரகரப்பு தண்ணியை அரைச்சுக்கணும். இப்ப தாளிச்சு விட்டாச்சு. தயிர் உடஞ்சு வரல பாருங்க, கிரீமியா எவ்வளவு நல்லா இந்த தயிர் குழம்பு முருங்கைக்காய் போட்டு எவ்வளவு கலர்ஃபுல்லா வந்திருக்குதுன்னு பாருங்கம்மா. இப்ப குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு நாங்க டேஸ்ட் சொல்றோங்கம்மா. இலையில வச்சா ஓடாது, அவ்வளவு நல்லா திக்னஸா தயிர் உடையாம அருமையான முருங்கைக்காய் போட்ட குழந்தைங்க முருங்கைக்காயை மென்னு சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுற பல் இல்லாத முதியவங்க இவங்க எல்லாத்துக்கும் இது சப்பி சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, மோர் மிளகாய் தாளிச்சிருக்கேன். நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் நாள் பெரிய ஊற்றிட்டு இது 2ஆவது நாள் தயிருமா. அந்த தயிர் எடுத்து தான் இந்த தயிர் குழம்பு நான் செஞ்சிருக்கேன். இந்த மோர் குழம்புல எந்த விதமான பருப்பு எதுவுமே இல்லை, அரிசி பருப்பு எதுவுமே இல்லைம்மா. முருங்கைக்காய் வச்சு இது நல்ல சத்தான அருமையான மோர் குழம்புமா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மோர் குழம்ப டேஸ்ட் பார்த்தாச்சுமா. இந்த மோர் மிளகாயில் இருக்கிற உப்பு கொஞ்ச நேரத்தில் அது நல்லா ஊறி வரும். இது சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிடும்போது சாப்பாட்டோட ஒட்டி வர்ற அளவுக்கு, தண்ணி விடாத அளவுக்கு இது கன்சிஸ்டன்சி இருக்குது.
அப்புறம் இது வந்து காரமும் மைல்டாக அளவாக இஞ்சியோட வாசம் அதிகமாக தூக்கி தெரியாமல், பச்சை மிளகாயோட காரமும் தூக்கி இது பண்ணாமல், தயிரோட மைல்டான தன்மை, தேங்காயோட நல்ல அரைப்பு, கொத்தமல்லி தலையெல்லாம் அதோடவே அரைச்சி மெர்ஜாயிடுச்சுமா. இந்த முருங்கைக்காய் வந்து எடுத்து நம்ம சப்பி சாப்பிட்ணும். வெறும் மோர் குழம்பும் சாப்பிட்டா ஒரு சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, முருங்கைக்காய் சப்பி சாப்பிட்டா தான் எம்மியாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அதை எடுத்து நான் காயாக வந்து பல்ஃபை போட்டு வணக்கி செஞ்சுருக்கிறோமா. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சுமா குழம்பு. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கு கண்டிப்பாக கொடுங்கம்மா.